கதை பேசிட்டு இருக்காங்க. என்ன சிரிப்பிட்டு இருக்காங்க தெரியுமா? வாமா வந்து பாரு. அப்படியே ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களோ? இந்த தடவை நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். ஒண்ணு சேர்ந்து பேசிட்டு இருக்காங்களோ? வா போய் பார்ப்போம். அப்படியே ஒரே சிரிப்பு தான் வாங்கிட்டு பேசுன. நீ தமிழ் நல்லா பேசுறா. ஆமாம், 5 மாசமா கத்துக்குது இல்லே, நல்லா தான் பேசும். இன்னும் கொஞ்சம் நல்லா எங்களை மாதிரி நல்லா நீ பேச ஆரம்பிச்சிருவா பார்த்துக்க. ரெண்டும் வருதுங்கோ. ஆமாம், பேசிட்டு இருக்கோம்ல தனியா வந்துருவாவ. வந்ததே லேட்டு தான் பார்த்துக்க, உடனே இல்லை வருவாவ. என்னெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நின்று ரெண்டு பேரும் தனியா? சும்மா தான் பேசிட்டு இருந்தோம், வேற ஒன்றும் பேசல. சும்மா தான் பேசிட்டு இருக்கியா? குழம்பால வச்சிருக்க, குழம்பு வைக்க முடியலன்னா அவளை மாதிரி நானும் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போ. வேணா வெறுப்பா இதுக்கு வச்சிருக்கா. என்னத்த குறை? நல்லா தானே இருக்கு குழம்பு. சுஷ்மா கூட நல்லா இருக்குன்னு சொன்னால இப்ப என்கிட்ட. நீங்க நல்லா இல்லைன்னு சொல்றீங்க. அவளுக்கு என்ன தெரியும்? சப்பாத்தி சுட்டு கொடுத்தா சொல்லுவா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு. கருவாட்டு குழம்பை பத்தி அவளுக்கு என்ன தெரியும்? அவ சொன்னாலும் உடனே என்கிட்ட வந்து கேட்கா. நம்ம மைனி கேட்கால ஒரு கருவாட்டு குழம்பு ஆசையா நல்லபடியா வச்சு கொடுக்கணும் இல்லை, ஏன்னா தானே வச்சு கொடுத்து வந்துட்டான். நான் நல்லா தான் வச்சிருக்கேன். இதுக்கு மேல வைக்கணும்னா படிக்க தான் போகணும். நான் எங்கேயாவது சும்மா குறை சொல்லணும்னு சொல்லாதீங்க. ஆமா, இவளை குறை சொல்லணும்னு எனக்கு ஆசைப்படு, என்ன வந்து குறை சொல்லிட்டு இருக்கேன். நம்ம வேலை சொன்னோம்னா வேணும்னு எப்படி வச்சுட்டு வந்துட்டாமா? அப்பதானே நீ எதுவும் நான் கேட்க மாட்டேன். அதனால ரெண்டு பேரும் பேசுறாள், ஒருத்தர் கூட்டு கலவானியா ஒண்ணு சேர்ந்து நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருந்தாலுமா. சிரிச்சு சிரிச்சு வந்தோம்னா நிப்பாட்டிட்டாள்வ. பேசிருப்பாள்வமா, நக்கல் பண்ணி சிரிச்சு பேசிருப்பாள்வ. இப்ப பாக்க என்ன எல்லாருக்கும் இலக்காரமா தானே இருக்குது வீட்டுல. அதான் ஐயா அப்படிலாம் இல்லத்தே, உங்களை பேசி நாங்க என்ன சிரிக்க போறோம்? என்ன இருந்தாலும் நீங்க எங்க மாமியார் இல்ல, அப்படி பேசுவோமா பின்னாடி? அதானே பார்த்தேன். என் மருமக என்ன விட்டு கொடுத்து பேச மாட்டாளே, நேர்ல பேசுவேன் தே. எங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாள்வமா. ஒண்ணு சேர்ந்துட்டு உன்னை என்ன பண்ணலாம்னு யோசிக்காள்வ. அத்தை உங்க மகனுக்கு கிறுக்கு பிடிக்குதுன்ட்டு இப்போ உங்க மகளுக்கு தான் கிறுக்கு பிடிச்சிட்டு போல. எப்ப பார்த்து படத்தை பார்த்து பார்த்து தப்பா யோசிக்கிறாவ. ஏன் நீ இப்படி குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குறிய? உங்களாலதான் அத்தை கெட்டு போறதே. ஆமா, நான் பச்சை பிள்ளை பாரு, இல்லைன்னா நீங்களும் பண்றதெல்லாம் எனக்கு தெரியாது. என் மாவா சொல்லி கொடுத்தா நான் உங்ககிட்ட வரேன் சண்டைக்கு. போங்களா வேலையை பார்த்துக்கிட்டு. நீ உன் மாமியாரை பண்ற மாதிரி நினைச்சிட்டு எங்களே சொல்லாதே, நாங்க அப்படி இல்லை. ஆமா, அவளை சொன்னா இவ வந்துட்டா பத்தியாமா. என்னமோ ரெண்டு பேரும் ரொம்ப அப்படியே ஒட்டி பிறந்தவள் மாதிரி இல்லை பண்ணிக்கிறாள்வ. எத்தனை நாளைக்கு இதுன்னு பார்ப்போம். பாரு நீ சீக்கிரம் வீட்டுக்கு போ. அது ஏன்னா எப்ப பார்த்தாலும் என் அவளை பத்தி வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னமோ அப்பா வீட்டு சொத்தை தின்ற மாதிரி பேசுறா நீ. இன்னொரு தடவை இந்த மாதிரி வாய் பேசினா வச்சுக்கோ, பல்ல உடச்சு குடும்பத்துக்க. அவ என்ன தப்பா கேட்கறா? அவ கரெக்டா தான் கேட்கறா. வந்தம்மா 2 நாள் இருந்தம்மா, சரி அதிகபட்சம் 1 வாரமே இருந்துட்டு போட்டுமே வீட்டுல, அம்மா வீடுன்னு. அதுக்கு மேல இருந்தாலும் ஒழுங்கா இருந்துட்டு போகணும். சும்மா வீட்டுக்குள்ள கலக மூட்டி சண்டையை மூட்டி விட்டுட்டு இருந்தா அப்புறம் எல்லாம் என்ன மாதிரி அமைதியா இருப்பாவளோ? கேட்கதான் செய்வாவா. இவங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவோட தான் இருக்காள்வ. என்னையே கருவுறுத்துட்டு இருக்காள்வ, வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு. நான் வந்தா இவளுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. ஏதோ இடஞ்சலா இருக்கு போலயே நான் வந்தா இவளுக்கு. இன்னைக்கு இவங்க 2 பேரும் வரட்டு, ஒரு முடிவு எடுக்கணும். நானா இவளான்னு எனக்கு தெரியணும். எடுங்க, நானும் அதுக்கு தான் காத்துட்டு இருக்கேன். நானும் எவ்வளோ நாள் பொறுமையா இருக்கிறது. பொறுமையா இருந்தாலும் பரவாயில்ல, வேலைக்காரியெல்லாம் இருக்கேன். எனக்கும் ஒரு வீடியோ காலம் வேணும்ல. நீங்களும் கேளுங்க, நானும் கேட்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கம்மா, மறந்துடாதீங்க. அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவாவத்தே.